பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருப்பதாகவும், ஆனால் சீனாவில் வேலை வாய்ப்பின்மை இல்லை என்றும், உற்பத்தியில் சீனா ஆதிக்கம் செலுத்துவதாகவும் மக்களவை காங்கிரஸ் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பதிலடி கொடுத்துள்ளார். அமெரிக்காவின் டலாஸ் நகரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருக்கிறது. இதனால் இந்திய இளைஞர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். சீனா மற்றும் வியட்நாமில் வேலை வாய்ப்பின்மை என்ற பிரச்சினை இல்லை. உலகளவில் உற்பத்தி நிறுவனங்கள் கொரியா, ஜப்பான், சீனா ஆகிய நாடுகளை நோக்கி செல்கின்றன. உற்பத்தியில் சீனா ஆதிக்கம் செலுத்துகிறது என்று ராகுல் காந்தி பேசியிருந்தார். அவரது இந்த கருத்துக்கு மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், ராகுல் காந்தி சீனாவின் விளம்பர தூதராக இருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சியில் பாதுகாப்பு துறையில் இறக்குமதி மட்டுமே இருந்தது. இப்போது இந்தியா பல்வேறு துறைகளில் ஏற்றுமதி செய்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் இந்திய ஏற்றுமதியின் அளவு 19 லட்சம் கோடி ரூபாயாக மட்டுமே இருந்தது. ஆனால் பாஜக ஆட்சியில் 75 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் உற்பத்தி அதிகரித்துள்ளது என்பது நிரூபணமாகிறது. ராகுல் சீனாவின் விளம்பர தூதராக செயல்படுகிறார். இந்தியாவை வெளிநாட்டில் குறை கூறுபவர்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தை விமர்சிக்கிறார்கள். இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பது அவர்களுக்கு பொறுக்கவில்லை. ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்க கொஞ்சமும் தகுதி இல்லாதவர் என்று கிரிராஜ் சிங் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ் உள்ளிட்ட தாய்மொழியில் மாணவர்கள் கல்வி கற்பதை எதிர்க்கிறீர்களா என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பியுள்ளார். மற்ற மாநிலங்களுக்கு முன் மாதிரியாக திகழும் தமிழகத்திற்கு SSA திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு தாமதம் செய்வதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக ஆங்கில நாளேட்டில் வந்த செய்தியை மேற்கோள் காட்டி அவர் வெளியிட்ட பதிவில், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் கல்வித்துறையில் சிறப்பாக உள்ள மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க மறுக்கிறது. ஆனால் திறம்பட செயல்படாத மாநிலங்களுக்கு நிதியை வாரி வழங்குகிறது. இத்தகைய அரசால் சம கல்வியை எப்படி கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுத்துள்ள மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ஜனநாயகத்தில் மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி எப்போதும் வரவேற்கத்தக்கது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதன் மூலம் தமிழ் உள்ளிட்ட தாய்மொழியில் மாணவர்கள் கல்வி கற்பதை எதிர்க்கிறீர்களா? தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வு நடத்துவதை எதிர்க்கிறீர்களா? தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் பாடப்புத்தகங்கள் உருவாக்கப்படுவதை எதிர்க்கிறீர்களா? தேசிய கல்விக் கொள்கையின் சமமான கட்டமைப்பை எதிர்க்கிறீர்களா என்று சரமாரியாக கேள்விகளை அடுக்கியுள்ளார். மேலும் அரசியல் ஆதாயத்தை தவிர்த்துவிட்டு மாணவர்களின் நலனை முன்னிறுத்தி தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலினை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் தமிழ்நாடு முக்கிய மையமாக திகழ்வதாகவும், தடை செய்யப்பட்ட சூடோபெட்ரின், மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் இங்கிருந்தே இலங்கை, மலேசியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படுவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சென்னை மண்டலம் தரவுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி இலங்கைக்கு கடத்திய மெத்தபெட்டமைன் அளவு 2021ஆம் ஆண்டு 12 கிலோவாகவும், 2022ஆம் ஆண்டு 66 கிலோவாகவும், 2023ஆம் ஆண்டு 81 கிலோவாகவும் அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு மட்டும் 57 கிலோ எடையுடைய போதைப் பொருட்கள் சென்னை மண்டல அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதன் சந்தை மதிப்பு 360 கோடி ரூபாய்க்கும் மேல் இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இவை மியான்மர் நாட்டின் போதைப் பொருட்களை பெயர் பெற்ற கோல்டன் ட்ரையாங்கிள் பகுதியில் இருந்து கடத்தப்பட்டு மணிப்பூருக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த கும்பலுக்கு அங்குள்ள உள்ளூர்வாசிகள் இந்திய எல்லையை கடக்க உதவுகிறார்கள். மணிப்பூரில் மோரோ என்ற பகுதி பொருட்களை கைமாற்றம் செய்ய முக்கிய இடமாக பயன்படுத்தப்படுகிறது. அங்கிருந்து சிறிது சிறிதாக பிரிக்கப்பட்டு ரயில்களில் பல பேரிடம் தமிழகத்திற்கு கொடுத்து விடப்படுகிறது. பிறகு இவர்கள் ராமேஸ்வரம், நாகப்பட்டினம், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்கிறார்கள். அங்கிருந்து இலங்கை வழியாக பிற நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தி செல்லப்படுகிறது. இதில் தமிழகத்தின் அகதிகள் முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றனர். சமீப காலமாக மஞ்சள் நிற டீ தூள் மூட்டைகளில் சீன குறியீட்டுடன் மெத்தபெட்டமைன் கடத்தி வரப்படுகிறது. இது ஒரு பெரிய சிண்டிகேட் கும்பல் ஆகும். இலங்கைக்கு இது அதிகமாக கடத்தி வரப்படுகிறது என்று சென்னை மண்டல போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வெளியிட்ட தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் பின்னடைவை சந்தித்து இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புள்ளி விவரத்துடன் வெளியிட்ட அறிக்கை குறித்த கேள்விக்கு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அன்புமணி ராமதாஸ் இவ்வாறு செய்து வருவதாக விமர்சித்த திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு பாமக செய்தி தொடர்பாளர் பாலு பதிலளித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் தொழில் முதலீடுகளை ஈர்க்காமல் ஒப்பந்தங்களை மட்டும் செய்துவிட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக விளம்பரம் செய்து திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருவதாகவும், அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட அனைத்து தகவல்களும் மத்திய அரசினால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவல் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தமிழ்நாட்டுக்கு கடைசி 3 மாதங்களில் 8,325 கோடி மட்டுமே வெளிநாட்டு முதலீடுகள் வந்துள்ளதாகவும், ஜனவரி மாதம் நடத்தப்பட்ட உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 6.64 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்துவிட்டதாக பொய்யான தகவல்களை திமுக அரசு பரப்பி வருவதாகவும் தெரிவித்திருந்தார். துபாய் மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் முதலமைச்சர் மேற்கொண்ட பயணங்களில் 9,540 கோடிக்கான ஒப்பந்தங்கள் மட்டுமே கையெழுத்திடப்பட்டதாகவும், அந்த நாடுகளில் இருந்து எந்தவிதமான முதலீடுகளும் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை என்றும் கூறியிருந்தார். மேலும் இதுவரை தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடும்படியும் அன்புமணி ராமதாசுக்கு இருப்பது காழ்ப்புணர்ச்சி அல்ல, கடமை உணர்ச்சி என்றும் மேற்கோள் காட்டியிருந்தார். தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதுமான எண்ணிக்கையில் போலீசார் நியமிக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது தொடர்பான வழக்கில் அப்பகுதியில் போதைப்பொருள் புழக்கம் உள்ளதாக வழக்கறிஞர் ஆணையர் அறிக்கை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கை மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி விளக்கம் கொடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இப்பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பெரும்பாக்கம் பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாகவும், அங்குள்ள டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் எனவும், தெருவிளக்குகள் இல்லாததால் பெண்கள் அச்சம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் செயல்பட்டு வருவதாகவும், இந்த பிரிவுகளில் 180 போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த இந்த போலீசார் எண்ணிக்கை போதுமானதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு தீவிரம் காட்டவில்லை எனவும், காவல்துறையினரின் அறிக்கை திருப்திகரமாக இல்லை எனவும் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதால் மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள், போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான அளவில் போலீசாரை நியமிக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக தமிழக அரசின் உள்துறை செயலர் மற்றும் டிஜிபி அறிக்கை செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு திமுக நெருக்கடி கொடுப்பதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் உதயநிதி கடுப்பாக பதிலளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டியை அடுத்த உச்சப்பட்டியைச் சேர்ந்தவர் மனோஜ். பாரா பேட்மிண்டன் வீரரான இவருக்கு சமீபத்தில் திருமணம் நடந்தது. மதுரையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க வந்த அமைச்சர் உதயநிதி மாற்றுத்திறனாளி வீரர் மனோஜை சந்தித்து திருமண வாழ்த்து கூறினார். மனோஜை சந்திக்க உதயநிதி வந்திருப்பதை அறிந்த நிருபர்கள் அப்பகுதியில் திரண்டனர். மனோஜை வாழ்த்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த உதயநிதியை நிருபர்கள் சூழ்ந்து தமிழக வெற்றிக் கழகம் பற்றியும் நடிகர் விஜயின் அரசியல் மாநாடு குறித்தும் கேள்விகள் கேட்டனர். அப்போது நிருபர் ஒருவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டுக்கு திமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதாக கூறப்படுகிறதே என்று உதயநிதியிடம் கேள்வி எழுப்பினார். அதை கேட்டு கடுப்பான உதயநிதி, மாநாட்டுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? நீங்க முதல்ல இந்த கேள்வியை அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க என்று கோபமாக பதிலளித்து அங்கிருந்து கிளம்பி சென்றார். இந்த சம்பவம் அங்கு சிறு பரபரப்பை ஏற்படுத்தியது.
கோவை வேளாண் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்ற நிலையில் இந்த விழாவை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் புறக்கணித்தது பேசுபொருளாகியுள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி தமிழகத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராகவும் உள்ளார். பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்குவது மரபு. ஆனால் தமிழகத்தின் ஆளுநராக RN ரவி பொறுப்பேற்றதில் இருந்து அவர் பங்கேற்கும் பட்டமளிப்பு விழாவில் திமுகவின் அமைச்சர்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றனர். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆகியோர் ஏற்கனவே இதுபோன்று புறக்கணித்துள்ளனர். அந்த பட்டியலில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வமும் இப்போது இணைந்துள்ளார். கோவையில் நடைபெற்ற தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்ட நிலையில் அந்த பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தரான அமைச்சர் தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த விழாவை புறக்கணித்தார். இம்மாத இறுதியில் சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விழாவிலும் துறை அமைச்சர் கலந்து கொள்வாரா அல்லது வழக்கம் போல புறக்கணிப்புதானா என்ற கேள்வி இப்போதே எழுந்துள்ளது. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி குண்டுவெடிப்பு சம்பவம் அரங்கேறியது. அதில் பெண்கள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய NIA இப்போது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்து NIA வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் முசாவிர் ஹுசைன் ஹாசிப், அப்துல் மைதீன் அகமது தாஹா, மாஸ் முனீர் அஹ்மத், முசாமில் ஷெரீப் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு 42 நாட்களுக்கு பிறகு அவர்கள் மேற்கு வங்கத்தில் கைது செய்யப்பட்டனர். கர்நாடகாவின் சிவமொக்கா மாவட்டத்தைச் சேர்ந்த இவர்கள் ISI அமைப்புக்கு ஆட்களை அனுப்பி சதி செய்திருந்தனர் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்களுக்கு கிரிப்டோ கரன்சி மூலம் நிதியுதவி கிடைத்தது என்றும், டெலிகிராம் போன்ற செயலிகள் மூலம் தகவல்கள் பரிமாற்றம் செய்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ள NIA, கடந்த ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவின் போது பெங்களூருவில் உள்ள மாநில பாஜக அலுவலகத்தை இவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்தனர் என்பதையும் அம்பலப்படுத்தியுள்ளது. ஜனவரி 22ஆம் தேதி இவர்களின் திட்டம் தோல்வியடைந்த நிலையில் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பை இவர்கள் நடத்தியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் NIA கூறியுள்ளது. எரிசக்தி துறையில் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நிறுவனங்களுக்கு இடையே 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. அபுதாபியின் பட்டத்து இளவரசர் ஷேக் கலீத் பின் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்தனர். அதன் பின்னர் எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்காக இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நிறுவனங்களுக்கு இடையே 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதில் அபுதாபி நேஷனல்ஸ் ஆயில் கம்பெனி மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் இடையே நீண்ட கால திரவ இயற்கை எரிவாயு விநியோக ஒப்பந்தம், அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி மற்றும் இந்தியாவின் முக்கிய பெட்ரோலிய இருப்புகளை பராமரிக்கும் ISBRL நிறுவனம் இடையிலான ஒப்பந்தம், பராக்கா அணுமின் நிலைய செயல்பாடு மற்றும் பராமரிப்புக்காக எமிரேட்ஸ் அணுசக்தி நிறுவனம் மற்றும் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இடையிலான ஒப்பந்தம், உர்ஜா பாரத் மற்றும் அபுதாபி நேஷனல்ஸ் ஆயில் கம்பெனி இடையே அபுதாபி அன்கோர் பிளாக் 1 உற்பத்தி சலுகை ஒப்பந்தம் ஆகிய 4ம் அடங்கும். அது தவிர இந்தியாவில் உணவு பூங்காக்கள் அமைப்பது தொடர்பாக குஜராத் அரசுக்கும் அபுதாபி டெவலப்மெண்டல் ஹோல்டிங் கம்பெனிக்கும் இடையே ஒரு தனி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்திய ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான உறவு கடந்த சில ஆண்டுகளாக வலுவடைந்துள்ளது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாரத பிரதமர் மோடியின் அமீரக சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து இருதரப்பு உறவுகள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு விரிவடைந்தது கவனிக்கத்தக்கது.